அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பல்வேறு வகையான கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான கவுன்சிலிங் சொல்லக்கூடிய கலந்தாய்வு சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. இந்த பர்டிகுலர் வீடியோல நான் பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள், பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படித்து முடித்த மாணவ மாணவிகள் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல பல்வேறு வகையான படிப்புகளை சேர்ந்திருக்காங்க, பல்வேறு வகையான கல்லூரிகளை சேர்ந்திருக்காங்க. சோ அரசு இந்த 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததை அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எந்தவித இடையூறும் இல்லாம அவங்க அவங்களோட உயர்கல்வியை தொடரணும். அதுக்கான கல்வி கட்டணம்னா கல்லூரி கட்டணம் மட்டும் இல்லாது கல்லூரி கட்டணம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் சொல்லக்கூடிய விடுதி கட்டணம் மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லிதான் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மூலமா ஒவ்வொரு வருடமும் நிறைய மாணவ மாணவிகள் அவங்களோட உயர்கல்வியை தொடர்ந்துகிட்டே வர்றாங்க. ஆனாலுமே இந்த ஒரு திட்டத்துல முழுமையா இது போய் எல்லா மாணவருக்கும் போய் ரீச் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய கல்லூரிகள் இந்த திட்டத்தை சரியான முறையில ஃபாலோ பண்றது இல்ல. அவங்க சில மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கேட்கறாங்க. உதாரணத்துக்கு இந்த வருடம் இப்ப நடந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல 2வது ரவுண்ட்ல ஒரு மாணவருக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரியில இடம் கிடைச்சது. அந்த மாணவர் அரசு பள்ளி மாணவர் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அரசு பள்ளியில படிச்சு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல தான் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கல்லூரியில போய் அவங்களோட அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள கல்லூரியில அவங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள போய் கல்லூரியில போய் சர்டிபிகேட் சப்மிட் பண்றப்ப நீங்க அரசு பள்ளியில படிச்சு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல வந்தாலுமே நீங்க சில கல்வி கட்டணங்களை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு வரைக்கும் செலுத்தணும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 70,000 இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கல்வி கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நீங்க விடுதியில தங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்துல 80,000ங்கிறது ஒரு 40,000 ரூபாய் ஃபீஸுங்கிறது விடுதிக்கு விடுதி கட்டணமா வந்துடும். இதே நீங்க டேஸ் கலரா இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாமக்கல்ல இருந்து வரீங்க, ராசிபுரத்துல இருந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த 40,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். அந்த 40,000த்தையும் டியூஷன் ஃபீஸ்னு சொல்லாம இந்த பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், புக் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னு சொல்லி நிறைய ஃபீஸ் சொல்லி இருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க 70,000 இருந்து 80,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அரசு இந்த 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடு திட்டத்தை கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்ச்சியா எந்தவித இடையூறும் இல்லாம அவங்க உயர்கல்வியை தொடரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதே இப்ப நான் சொன்ன அந்த மாணவர் பாத்தீங்கன்னா மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவர். சோ அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே உதவி பண்ணிருந்தோம். சோ அது மூலமா தான் மாணவருக்கு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல தான் சீட்டு கிடைச்சது. அவரு கல்லூரி கட்டணம் பிளஸ் விடுதி கட்டணம் ரெண்டுமே இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சுதான் அந்த கல்லூரியில போய் சேர்ந்தாரு. ஏற்கனவே அவருடைய மற்ற நண்பர்கள் எல்லாமே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்ச உடனே சில பிரபலமான பொறியியல் கல்லூரிகளை மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர்ந்திருந்தாங்க. பட் இந்த மாணவர்களால் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்பதான் நம்ம அவங்க இத்தனை மாசம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 550 பிளஸ் சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருந்ததுல அந்த மாணவருக்கு 450வது சாய்ஸா இந்த கல்லூரி கிடைச்சது. இது ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடைச்சதுல 450வது சாய்ஸா போட்டு வச்சுதான் இந்த கல்லூரிங்கிறது கிடைச்சதுங்க. பட் இப்ப கல்லூரியில போனோடனே கல்லூரி கட்டணங்கிறது கேட்கறாங்க. இது எல்லா பொறியியல் கல்லூரிகளும் இப்படி கேட்கறாங்க நான் குறை சொல்லவில்லை. சில பொறியியல் கல்லூரிகள் மட்டும் இந்த மாதிரியான விஷயத்த பண்றாங்க. இதே ரவுண்ட் 1ல ஒரு அரசு பள்ளி மாணவிக்கு நாங்களே தான் சாய்ஸ் ஃபில் பண்ணோம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனம், தமிழகத்தோட நம்பர் 1 கல்வி நிறுவனம் கூட சொல்லிக்கலாம், பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரி, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல சீட்டு கிடைச்சது. அந்த பொண்ணுக்கு 190க்கு நியர்பை கட் ஆஃப்ல கிடைச்சிருக்கக்கூடிய பொண்ணுக்கு அவங்க போய் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் ஆர்டர் பிளஸ் சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போய் அந்த கல்லூரியில போய் சேர்றப்ப ஒரு பைசா கூட கல்வி கட்டணம் கேட்கல, ஒரு பைசா கூட ஹாஸ்டல் ஃபீஸ் கேட்கல, மெஸ் ஃபீஸ் கேட்கல, 4 வருடத்திற்கும் இலவசமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்றாங்க, இல்ல ஒரு மீடியம் லெவல் பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா அரசு பள்ளியில வரக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட இந்த கல்வி கட்டணங்கிறது கேட்கறாங்க. சோ அவங்களால கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டே வர்றாங்க. சோ இதை தமிழ்நாடு அரசோட
பள்ளிக்கல்வித்துறையா இல்ல உயர்கல்வித்துறையாக எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் பள்ளிக்கல்வித்துறையோட வேலைங்கிறது மாணவர்களை பள்ளியில படிக்க வச்சு அவங்க வெளியே அனுப்புற வரைக்குமான விஷயங்களை பாத்துக்கிறது தான். பட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அநேகமா தமிழக அரசோட உயர்கல்வித்துறை தான் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக அரசோட உயர்கல்வித்துறை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க இந்த 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்க. அவங்க சேர்ந்துக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து ஏதாவது கல்வி கட்டணங்கள் வாங்குறாங்களா, அவங்களால வந்து கல்வி கட்டணங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட கட்டாயமா வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து வெரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்தில் இது பண்ணலாம். ஏன்னா நிறைய மாணவ மாணவிகள் 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல இடங்கள் கிடைச்சும் கல்லூரியில கட்டணங்கள் செலுத்த சொல்றதுனால இந்த சீட்டை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத மற்ற துறைகள்ல போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இது போக எனக்கு இன்னொரு விஷயமும் இது நான் வந்து சரியான முறையில சொல்லலாம்னு தெரியல. உண்மையாலுமே 7.5 சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது கல்லூரி கட்டணம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விடுதி கட்டணம், அது போக உணவு கட்டணம், இது எல்லாமே உண்மையாலுமே இலவசமா அப்படிங்கறதையும் யாராச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்க விஷயம் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னாலே அது வந்து முழுக்க இலவசமா தான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில கல்வியாளர்கள் மற்றும் இதை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க இதோட உண்மையான சூழலை நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா இது இன்னுமே கொஞ்சம் உபயோகமா இருக்கும். இது போக இது மட்டும்தான் பிரச்சனையா, அந்த கல்லூரி கட்டணங்கள் மட்டும்தான் 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல பிரச்சனையான்னு கேட்டா இது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையா கிளற ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதாவது மாணவர்களுக்குள்ளேயே வந்து 7.5 ரிசர்வேஷன்ல வந்த மாணவர்களுக்குள்ளேயே சில பாகுபாடுகள் காட்டுறாங்க. அதே சில கல்லூரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த விடுதிகள்ல பிளஸ் வந்து மெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பாகுபாடுகள் காட்டப்படுறது. 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல வரக்கூடிய மாணவர்களுக்கு சாப்பாடுங்கிறது மற்ற ஜெனரல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா கொடுக்கறது இல்லை. அதாவது நான் எல்லா கல்லூரிகளையும் சொல்ல வரல, ஒரு சில கல்லூரிகள் மட்டும் அந்த மாதிரி பண்றதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஜெனரல் கோட்டால வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு அசைவ உணவுகளுக்கு அனுமதி கிடையாது, இவங்களுக்கு முழுக்க சைவ உணவுகள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஒரு சில கல்லூரிகள் ஃபாலோ பண்றதாகவும் தகவல்கள் வருது. சோ இதையெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாடு அரசோட உயர்கல்வித்துறை மற்றும் இது சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசுமே ஒரு சிறப்பு கவனம் எடுத்து இந்த மாணவ மாணவிகள்கிட்ட ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்க. கல்லூரிகள்ல கட்டணம் வாங்குறாங்களா இல்லையா, இல்ல இதை பத்தின தெளிவான விளக்கங்களை யாராச்சும் சொன்னீங்கன்னா இது மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5 சீட்டு கிடைச்சி இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. சோ கல்வியாளர்கள் மற்றும் இந்த பொறியியல் கலந்தாய்வு சம்பந்தமா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து தகவல்களை சொல்றாங்க. அதாவது ஒரு கல்லூரியில சேர்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நீங்க சொல்லி வீடியோஸ் போடுறீங்க. உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியில சேர்றாங்க. ஆனா அந்த கல்லூரிகளை போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணணும்னு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிந்துணர்வுங்கிறது கிடையாதுங்க, புரிதல்ங்கிறது கிடையாது. சோ அதை சம்பந்தப்பட்ட இப்ப நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் பொறியியல் கலந்தாய்வு சம்பந்தமா வந்து தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து இதை பத்தி ஒரு விளக்கமா ஒரு வீடியோ போடலாம். அதுபோக சில கல்லூரிகளில் நடக்கக்கூடிய உண்மையான சில விஷயங்களையுமே வந்து இவங்க சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இதுல நிறைய கல்வியாளர்கள்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாமே இந்த விஷயத்த நீங்களுமே, ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ்லயும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் யூடியூப் சேனல் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்த 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல வரக்கூடிய மாணவ மாணவிகள் இலவசமா படிக்கிறாங்களா இல்ல கல்வி கட்டணம் செலுத்தி படிக்கிறாங்களா, அப்படி கல்வி கட்டணம் செலுத்தினா அது சரியான முறையா அப்படிங்கறத நீங்களும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி உங்களுடைய சேனல்ஸ்லயும் வீடியோ போடலாம். ஏதேதோ விஷயங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இது உண்மையாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பட் இது சம்பந்தமா பெரும்பாலும், அதாவது நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில பேர் இது சம்பந்தமா வீடியோ போட்டிருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எல்லாம் வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு இதை கவனம் எடுத்து இந்த மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்புகளை மறுக்காம அவங்க கல்லூரியில வந்து உயர்கல்வி தொடர்வதற்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். மேலும் இது சம்பந்தப்பட்ட தெளிவான விளக்கங்கள் உடையவங்க
விளக்கங்கள் தெரிஞ்சவங்க கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இது சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லலாம். மற்றும் இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.